ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஸ்கேன் காப்பி ரிலீஸ் ஆக போகுது. ஸ்கேன் காப்பி 2026 டவுன்லோட் பண்ணுறது எப்படி அண்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கேன் காப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அண்ட் முக்கியமாக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், முக்கியமாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங், பல கவுன்சிலிங் இருக்குது. இந்த கவுன்சிலிங்கில் இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போட்டால் மார்க் மாறுமா, அதுக்குள்ளே வந்து ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போட்டு வந்துருமா, அதை பற்றிலாம் பேச போகிறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது, மார்க் மாறிச்சுன்னா ரேங்க்கு மாறுமா, எங்களுக்கு வரக்கூடிய ரேங்க், ஏன்னா ஜூன் 29 ரேங்க்கு, ஸோ இதெல்லாம் மாறுமா அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். apply1.tndge.org இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. TNDGE ஸ்கேன் காப்பின்னு அடித்தாலே இது வந்துடும். இதுக்குள்ளே போனீங்கன்னா நாளைக்கு காலையில் வருதான் ஸ்கேன் காப்பி. ஸோ என்ன பண்ணணும்னா, எக்ஸாம் ரோல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் அடித்தா எவ்வளோ ஸ்கேன் காப்பி போட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்கேன் காப்பி வரும். எதுக்கெல்லாம் போட்டுங்க அதுக்கெல்லாம் என்ன சப்ஜெக்ட்லாம் போட்டுங்க அதெல்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ ஸ்கேன் காப்பி வந்து சந்தோஷமாக இருந்துங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு வந்துருச்சு. இப்போது ரீடோட்டல் ரீவேல்யூஷன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஒருவேளை உங்களுக்கு வந்து டோட்டல் மிஸ்டேக் இருந்தால் ரீடோட்டல், ரீவேல்யூஷன் ஏதாவது கொஷின் தப்பாக இருந்தால் நமக்கு வந்து ரீவேல்யூஷன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷனுக்கு 505 ரூபா அண்ட் ரீடோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கு ரீடோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 305 ரூபா. வேறு சப்ஜெக்ட்டுக்கு, பயாலஜியை தவிர வேறு சப்ஜெக்ட்டுக்கு ரீடோட்டலுக்கு வந்து 205 ரூபா. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, ரீடோட்டலுக்கு பயாலஜிக்கு 305 ரூபா அண்ட் வேறு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபா. டோட்டலாக ரீவேல்யூவேஷன் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ரீவேல்யூஷன் போனால் 505 ரூபா. புரிஞ்சுதான்? இதுதான் வந்து ஃபார்மில் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கேன் காப்பி வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட போய் காட்டுங்க. எங்கிட்டையும் நீங்கள் அனுப்புங்க, பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கீ ஆன்சர் வச்சு செக் பண்ணி, இல்லைனா மிஸ்ஸுக்கிட்டே காட்டி உங்கள் டீச்சர் அஃபிஷியல் அண்டு யார்கிட்டலாம் காட்டணுமோ காட்டிக்கங்க. உங்களுக்கு நல்லா ஆராய்ச்சி மட்டும் நீங்கள் ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு இறங்கணும், அவ்வளோதான். இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூஷன் ரீடோட்டல் கவர்மெண்ட் ஆஃபீஸ், தேர்வுத்துறை ஆஃபீஸ், எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இருக்கும், 1-2 தான் இருக்கும். அங்கே தான் நம்ம அப்ளை பண்ணணும். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது யார்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் பிரின்சிபல்கிட்ட கேட்டு போங்க. ஸோ டவுன்லோட் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கூலில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கலாம். எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவோம் ரீவேல்யூஷன் ரீடோட்டல். ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கணும். கொடுத்தா 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இது கொடுத்துடணும். ஓகேவா? மொத்தம் 505 ரூபா ரீவேல்யூஷனுக்கு, ரீடோட்டலுக்கு 205 ரூபா, பயாலஜிக்கு மட்டும் ரீடோட்டலுக்கு 305 ரூபா. ஓகே தானே? ஸோ இதெல்லாம் ஓகே சார், ரீவேல்யூஷன் ரீடோட்டல் நான் பண்ணோன்னா நான் தயாரிக்கிறேன். மார்க் குறையுமா? ரீவேல்யூஷன் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாக்டாக எனக்கு மார்க் வரணும்னா மட்டும் நீங்கள் அனுப்புங்க. மார்க்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது தப்பாக கனெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக மார்க் போட்டாங்கன்னா கம்மி தான் பண்ணுவாங்க. நியாயம் வேண்டாமா? ஸோ அதனால் கம்மியாகுமா? கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒழுக்கமாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு போட்டால் போதும். ஓகேங்களா? அண்ட் ப்ளஸ் 16ஆம் தேதிக்குள்ளே சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 16ஆம் தேதி முடிஞ்சோடனே வராது. எப்படி ஒரு 15 to 16 days, கண்டிப்பாக 15 days ஆகும் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வர்றது. ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்ததுன்னா இதே மாதிரி போய் பார்க்கணும். போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? மார்க் மாறி இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். மார்க் மாறிச்சுன்னா ஜூன் 29 ரேங்க் லிஸ்ட் TNEL. ஸோ அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு கவுன்சிலிங் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கவுன்சிலிங் முடிஞ்சதுன்னா மாறாது. இனிமேல் தான் கவுன்சிலிங் வருதுன்னா வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மார்க் வச்சு முக்கியமாக TNEக்கு மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் ஜூன் 29 வரும். 4 நாள் ப்ரிஃபரன்ஸ் ரீஅட்ரஸ் ஒரே எதுவும் இருந்தால் நீங்கள் டிவி சென்டரில் போய் கேட்டுக்கலாம். உங்கள் ரேங்க் வரலனாலோ, இல்லை ரேங்க் வராமல் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கு, ஏதாவது ஆகிருக்கனாலும் நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அந்த 4 நாள் கேப்பில் வந்துடும். அந்த 4 நாள் கேப்பில் அப்போ தான் வரும். அப்போ வந்தோடனே நீங்கள் டக்குன்னு TFC சென்டருக்கு உங்களுடைய அந்த மார்க் மாறினதை போய் சமர்ப்பிச்சிங்கன்னா புது ரேங்க் உங்களுக்கு ஒன்று தருவாங்க. அதனால் எந்த விதமான கவலையும் வேண்டாம். ஸோ ரீவேல்யூஷன் ரீடோட்டல் பண்ணாலும் உங்களுக்கு ரேங்க்கு மாற்றிக்கலாம், மார்க்கு மாறும். எமிஸ் நம்பர் வச்சு மார்க்கும் மாற்றிக்குவாங்க. இப்போ இருக்க மார்க்கு மாறிடும். நீங்கள் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடணுமா நல்லா யோசிச்சு பண்ணிக்கங்க. ஓகேவா? சும்மா நான் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடணும் போடக்கூடாது, ஸ்கேன் காப்பி மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. மார்க்கு குறையறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு வருமா வராதான்னு பார்த்துட்டு போகும்.
நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துடும். ஸோ இதில் போய் பார்த்துக்கலாம் அந்த வெப்சைட். நன்றி.